எந்த கண்ணோட்டத்தில் உன்னை திருடியாக்கி அவனை உழவு பார்க்க சொன்னேனோ அதை மறந்துட்டு அவங்கிட்டே மனசு பறி கொடுத்துட்டு வந்திருக்கிற. இல்ல, நிச்சயமா இல்ல. இல்லன்னா சாதனை பண்ண போனவ சரண்டர் ஆயிட்டு வந்திருப்பியா? அவன் நல்லவன் யோகியன்னு சாட்சி சொல்லுவியா? உண்மையை பொய்ன்னு மறைக்க சொல்றீங்களா? நீங்க சந்தேகப்பட்டுட்டா அவர் குற்றவாளின்னு நான் சாதிக்கணுமா? சட்டம் போதும், சத்தியம் வேண்டாம். இல்ல நான் சொல்றேன், அவன் வேஷக்காரன், மோசக்காரன், கொலைகாரன். நான் சொல்றேன், அவர் நல்லவர், நியாயமானவர், யோகியர். நான் உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு வெறி பிடிச்சிருக்கு. கீதா, நெஞ்சுக்கு குறுக்க பெல்ட்ட போடுறீங்களே தவிர இதயத்துக்கு குறுக்க போடக்கூடாது. கமிஷனருக்கு வாக்குறுதி கொடுத்துட்டோமே, எப்படியாவது ஏழைக்கு ராஜாவை குற்றவாளியாக்கி கூண்டுக்குள்ள அவர் ஏத்தணும்னு நீங்க நினைச்சா அவர் என்ன மரியாதை? அவர்னு சொல்லும்படி அவர் நடந்துக்கலையே. அப்பா பிளீஸ், நான் சொல்றது நிதானமா கேளுங்க. என் இதுவும் என்கிட்டதான் இருக்கு. அது அங்கேயும் இங்கேயும் நிச்சயமா நகர். எந்த ஆசைக்கும் என்ன நான் ஆளாக்கிக்கல. கேக்குறீங்களா? கோவா வெளியிலையா? அது கோ அவுட். தேங்க்யூ. அவர் கொள்ளை அடிக்கிறவர் தான். அப்ப கொள்ளைக்காரன் தானே? கொள்ளை அடிக்கிறவனே கொள்ளை அடிக்கிறவர். ஏலியா பண்ற? கிளியர் பண்றேன். தன் அப்பாவை, அம்மாவையும் அண்ணனையும் கொலை பண்ணவன கண்டுபிடிச்சி பழி வாங்கணும்னு தான் ஒரு கொள்ளைக்காரனா வேஷம் போட்டுக்கிட்டு போலீஸுக்கே புரியாத ஒரு பெரிய கொள்ளை கூட்டத்தை பிடிக்கத்தான் பாடுபடுறாருப்பா. அப்படியா? எங்க அப்பான சத்தியம். உங்க அப்பா நான் தான்மா. சரி, அடுத்தபடி உன் திட்டம் என்ன? ராஜேஷ்க்கு சப்போர்ட் பண்ணி அந்த பெரிய கேங்கை ரவுண்ட் பண்றது. ஓகே கீதா, உனக்கு ஏதாவது ஆபத்துனா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. அவர் என் பக்கத்துல இருக்கும்போது எனக்கு எந்த ஆபத்தும் வராதுப்பா. பக்கமா இரு, ஆனா நெருக்கமா வேண்டாம். நான் வரேன்ப்பா. ஓகே. அப்பா, என்னப்பா? எந்த காரணத்தை கொண்டும் காரியம் முடிகிற வரைக்கும் ராஜேஷ் மேல நீங்க ஆக்ஷன் எடுக்க கூடாது. எடுக்க மாட்டேன். ப்ராமிஸ்? சத்தியமா. தேங்க்ஸ். முதல் சந்திப்புல உங்க கூட பேச எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. பேசாம இருந்தது நல்லதுதான். பேசி பழகிருந்தா ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம் இல்லையா? ஏ இப்ப மட்டும் என்ன புரியலங்கிறியா? பிஸ்கட் திங்கிற பாப்பா இங்கே, பிசினஸ் பேசுற பாப்பா அங்கே. இங்கே போலீஸ் ஸ்டேஷன். ராஜேஷ காட்டி கொடுக்கறதுக்கு எவ்வளவு தொகை பேசிருக்கேன். கொஞ்சம் மரியாதையா பேச கத்துக்க. நீ மரியாதையா வெளியே நடக்க கத்துக்க. 100 பேருக்கு தகுந்த மாதிரி ஆடுறது உன் வேலை. உனக்கு 2 பேர் போதுமா? ராஜேஷ் அண்ட் இன்ஸ்பெக்டர். கீதா, என்ன இதெல்லாம்? உங்களுக்கு ரோஷம் இல்ல? காட்டி கொடுக்கிறவள காதலியா வீட்டுல வச்சிருக்கீங்களே. மறுபடியும் கொடுத்தேன், வெளியேதான் போய் விழுவேன். விஷயத்தை சொல்லாம சண்டைக்கோழி மாதிரி முறைச்சுக்கிட்டு இருந்தா கீதா யாருக்கு யார காட்டி கொடுத்த? விலங்கோட வருவாங்க, வெயிட் பண்ணுங்க. கம்பிக்கு பின்னால ரிமாண்ட்ல தள்ளி கூண்டுக்கு பின்னால கோர்ட்ல நிறுத்துவா. உங்க இடைக்கால காதலி போலீஸ்ல சிஐடி. போதுமா? எதிர்ப்ப சமாளிக்கிறது எப்படிங்கிறது எனக்கு தெரியும் அருணா. அந்த பெட்ட கோழி கிட்ட பட்ட நாமம் போட்டுக்கும் போது இந்த அருணாவோட அருமை அப்ப தெரியும். பட்ட நாமமா எனக்கா? ராஜேஷ், மாஜி காதலிங்கிற முறையில என் டியூட்டி ஓவர். இனிமேலும் நீங்க இவகிட்ட இறக்கம் காட்டினீங்க, நான் தான் உங்களுக்கு எதிரி நம்பர் 1. ராஜேஷ், நீ யாரு நான் கேட்டேனா? எதுக்காக கவலைப்படுற? கீதா, நான் உன்னை மனப்பூர்வமா நம்புறேன். நான் கொள்ளையடிச்ச பணத்தை எல்லாம் என் எதிர்காலத்துக்காக சேர்த்து வச்சுக்கல, எத்தனையோ ஏழை குடும்பங்களை எதிர்காலத்தை உருவாக்கி இருக்கேன். இந்த உண்மையை நீ உன் கண்ணாலே பாரு. வா, come on. ஐயா வந்துட்டாரு. ஏழைக்கு ராஜா, ஏழைக்கு ராஜா, ஏழைக்கு ராஜா. ஐயா, இருக்க இடம் இல்லாம பரதேசியா வாழ்ந்த எங்களுக்கு வீட்டையும் கட்டி கொடுத்து எங்க குடும்பங்களையும் வாழ வச்சீங்களே, உங்களை நாங்க என்னைக்குமே மறக்க மாட்டோங்க. உங்க பிறந்த நாள் விழா எங்களுக்கெல்லாம் பொங்கல் விழா மாதிரிங்க. பணத்தை கொடுப்பவனடி, பட்டினியை தீர்ப்பவனடி, குணத்தை மதிப்பவனடி, கொடைவள்ளல் ஆனவனடி, நாட்டுக்கு ஒருவனடி, நம் மக்கள் கலைஞனடி, நம் மக்கள் கலைஞனடி.
Search பண்ணு. Yes sir. Constables, follow me. சார் கம்ப்ளீட்டா சர்ச் பண்ணியாச்சு சார். ஒருத்தர் கூட கிடைக்கல சார். நூறியா இந்த முறை ஏமாத்திட்டீங்க நினைக்காதீங்க. கமிஷனர் கிட்ட நீங்க எல்லாம் கொள்ளைக்கார கும்பல் ரிப்போர்ட் பண்ணி உத்தரவோட வந்து உங்க அத்தனை பேரை அரெஸ்ட் பண்றேன். பி கேர்ஃபுல். இத்தனை ஏழைங்க மனத்துல நிலையா குடியிருக்கீங்களே, கண்ணு திஷ்டி படக்கூடாது, நீங்க பெருமையோட ஆயுசோட வாழணும்னு இந்த திஷ்டி தேங்காய் வடிச்சேன். கீதா, எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்கு. என்ன ராஜேஷ்? கண்ணை முடிக்க சொல்றேன். கண்ணை முடிக்கிறேன், ஆனா இது கோவில், ஞாபகம் இருக்கட்டும். முருகன் நம்மளையே பார்த்துக்கிட்டு இருக்கான். எந்த ஆசையை நிறைவேற்ற ஆண்டவன் தான். அவன் ஆசீர்வாதம் வேணும். அப்படி என்னதான் ஆசை சொல்லுங்களேன். கண்ணை முடிக்க. பாரு, நான் கண்ணை தரேன்னு சொல்றீங்க, திறக்க கூடாது. சரி சரி. இன்னும் என்ன நேரம்? இதுதான் நல்ல நேரம்.